எல்லாருக்கும் வணக்கம். நல்வரவு. போன வாரம் குடுத்த சில ஸ்விங் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இன்வேலிடா தான் முடிச்சிருக்கு. மார்க்கெட்டு போராச்சுன்னா பேரிஷ் ஆகுது, இல்ல சைட்வே போகும்போது இந்த மாரி அதிகமா மேல போகாம, கண்டிப்பா இன்வேலிட் ஆயிடுது. ஸோ இன்வேலிடா இருக்கிற பஜாஜ் ஃபின்ஸ கட் பண்றேன். அப்போலோ இன்வேலிடு இன்னைக்கு மேலே இருக்கு. இதில ஒரு மேஜிக் என்னன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி இது. சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா நம்ம எடுக்கிறோம். ஒரு 6 பாயிண்ட்டுக்குள்ள இருந்ததுன்னா, அப்படியே எடுப்போம். இல்லன்னா இங்க வந்து ரீட்ரேஸ்க்காக போட்டு எடுப்போம். அது சோலா ஹோல்டிங்கில கூட நான் பண்ணியிருக்கேன் காட்டுறேன். அது இப்போ பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு டேர்ம் இருக்கு. இப்போ இது ரிவர்ஸ் ஆகி இப்போ வருது உடனேன்னா, இந்த ஹை இப்போ இந்த கேண்டில் மேலேயே போகல. சில கேண்டில் மேல போயிட்டு கீழ வந்துரும். இன்வேலிடா இருக்கும். இப்ப இந்த கேண்டில் போகாதனால, போனாலும் பரவால்ல. போயிருந்தா அந்த ஹைய க்ளோஸ் வைக்கணும். இங்கேருந்து போனா. ஆனா அந்த ஹை க்ளோஸ் வைக்கும்போது வால்யூம் எப்படி இருக்குன்றத ஒரு இது இருக்கணும். இப்ப நாளைக்கும் ஆ ஒரு புல்லிஷ் கேண்டில் இங்கேருந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் வைக்கும்போது, வால்யூம் வந்து இன்னைக்கியோட வால்யூமோட கம்மியா இருக்கணும். அதிகமா இருக்கக்கூடாது. வால்யூம் அதிகமா இருக்குன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. வால்யூம் வந்து இதுக்கு இந்த ஹையும் கட் ஆயிருக்கணும். ஆ இந்த இப்ப இருக்கிற 4,62,000 வால்யூமோட கம்மியா இருக்கணும். எவ்வளோ வேணாலும் சரி, கம்மியா இருக்கணும் க்ளோஸ் வைக்கும்போது. அதே 6 பாயிண்ட்டு தான். க்குள்ள இருந்துச்சுன்னா எடுங்க. எடுப்போம். இல்லன்னா இந்த ரீட்ரேஸ்க்கு வச்சுட்டு திருப்பி என்னன்னா, இங்க அது கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகி போகும். இது மாரி போகாது. கொஞ்சம் ஒரு சில இதெல்லாம் சீக்கிரம் போகும். இது வந்து கொஞ்ச நாள் ரொம்ப நாள் ஆகும். அது எவ்வளோ நாளுன்னு சொல்ல முடியாது. 3 மாசம் ஆகலாம், 4 மாசம் ஆகலாம். அது மாசமே சொல்ல முடியாது. 1 மாசத்துல போலாம். ஆனா இது ஒரு இது. இந்த இன்வேலிட எப்படி எடுப்போம்? ஆப்போசிட்டா வந்தா. ஸோ இது இன்வேலிட் தான். இதெல்லாம் வாட்ச் பண்றோம். எப்படி ஆகுதுன்னு காட்டுறேன். பாருங்க இதெல்லாம் இன்வேலிடு. இன்வேலிடுன்னா நம்மளுக்கு என்ட்ரியே குடுக்கல. கிராஸிம். இது இன்னும் இதில தான் இருக்கு. இந்த கட் ஆகும்போது இந்த மார்க்கெட் பேரிஷ்ன்னு தெரியுது. ஆனா அது பேரிஷ்ங்கிறது கன்ஃபார்மா எப்படி தெரியும்? தெரியாது. பேரிஷ் மீன்ஸ் கீழ தான் போயிட்டுருக்கு 2, 3 நாளா அப்படின்னால. மேக்ஸிமம் இத க்ளோஸ் வைக்கும்போது, வால்யூம் வந்து நான் சொல்றேன். அது இப்போதைக்கு இந்த கன்டென்ட்ட மட்டும் வச்சு நான் சொல்றேன். இப்போ க்ளோஸ் வைக்கும்போது வால்யூம் வந்து ப்ரீவியஸ் ஆ வால்யூம் கிரீனா இருக்கு இல்லையா? அதாவது இது வந்து பையர்ஸ்ன்னு சொல்றாங்க. இது செல்லர்ன்னு சொல்றாங்க இந்த இத. இத விட கம்மியா இருந்து கட் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்ப ரெட்டா இருந்து வால்யூம் ஹையா இருந்து கட் ஆச்சுன்னா ஓகே. அது வந்து ரெட்டா இருந்தா அதுக்கு மேல வால்யூம் வைக்கணும். ஆனா அது ரொம்ப மேல போயிடுச்சுன்னா ரீட்ரேஸ்க்கு வெயிட் பண்ணுவோம். இந்த சின்ன இந்த ஒரு கேண்டில்ல வச்சு தான் ப்ளே பண்றோம். இது கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டா இருக்கும். போக போக புரிஞ்சிடும். எடுக்க எடுக்க நான் சொல்றேன். இதுவும் இன்வேலிடா முடிஞ்சது. சன்னும் முடிஞ்சிருக்கும். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. எஸ்ஆர்எஃப் அது நேத்தே முடிஞ்சு போச்சு. இப்போ நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. அதனால நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த இது நான் எடுத்தது இங்க தான். ஆனா இங்க க்ளோஸே வைக்கல. இங்க வச்சிருக்கு. இதுதான் நான் சொன்னேன். இந்த வச்சிருக்குது. இந்த மாரி பேரிஷ் வரும்போது, இந்த ரெட்ட விட கொஞ்சம் வால்யூம் அதிகமா போடணும். ஆனா இங்கேயும் புல்லிஷ் கேண்டில் வால்யூம் இருந்ததுன்னா, அத விட கம்மியா போட்டிருக்கும்போது க்ளோஸ் வைக்கணும். இதுக்கு மேல க்ளோஸ் வைக்கணும். இப்படி இருக்கிறப்ப அழகா மூவ் ஆகுது. ஸோ நான் இத இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டேன். 76லயே க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோசிங் வரைக்கும் வச்சே க்ளோஸ் பண்ணுவோம். ஆனா முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டேன். தெரிஞ்சிருச்சு கீழ தான் வரப்போகுது. நான் அப்புறம் ஏன் 10 பாயிண்ட் குடுக்கணும்?
இதையுமே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்கே தான் எடுத்தோம். நான் இங்கே தான் எடுக்கணும். இது பாருங்க. இது ஒரு டவுட் இருந்தது அதான். இது கட் ஆயிருச்சு. வீடியோ கொஞ்சம் லாங்கா போனா மன்னிச்சுக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான். சரி. அதனால் இந்த இது கொஞ்சம் கண்ணில் தென்பட்டனால க்ளோஸ். இது கொஞ்சம் யோசித்தேன். சரி, மார்க்கெட்டும் ஒரு இது இருக்குது. வார்னால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது தெரிஞ்ச விஷயமாயிருச்சு. பட்டு ஷாக் நியூஸ், ஒரு நியூக்ளியரோ ஏதோ ஒரு ஷாக் நியூஸ் வந்தால் சடனாக கீழே வரும். ஸோ வார் இல்லாமோது ஃபெட் மீட்டிங் அந்த மாதிரி டேட்டாலாம் வரும்போதெல்லாம் பிரச்சனை இருக்காது, ஹோல்ட் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி சிச்சுவேஷன்னா வேணான்ட்டு தான் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் இந்த 4 ஸ்டாக்கும். இதை பார்த்து மெயினாக தோணுச்சு. இவ்வளோ தூரம் போய் நல்லா வெயிட்டிங் மார்னிங்லாம் நல்லாவே இருந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வரணுன்னே பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்கே எடுத்தோம், க்ளோஸ் பண்ணிட்டோம். இதான் சொன்னேன். இப்போ ரெட்டு வால்யூமு. இப்போ இது வந்து மேலே க்ளோஸ் வச்சுட்டான். ஆனால் இந்த ரெட்டையும் விட்டு ஒரு நல்ல வால்யூம் ரீட்ரேஸ்க்கு வெயிட் பண்ணி தான் நம்ம எடுப்போம். எடுத்துட்டோம், ஓகே. ஆனால் இன்னும் கான்ஃபிடென்ட் இருக்குது. இருந்தாலும் இந்த ஷாக் நியூஸ் வரும்போது ஏன் நம்ம இது பண்ணோம். அதே தான் சோலா. இது அழகான என்ட்ரி தான், கரெக்டான என்ட்ரி. முந்தானேத்து தான் வாங்கினோம். நல்லா தான் போச்சு. 17ஆந்தேதி என்னமோ வாங்கினோம். நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. அதான் அந்த ரேடிகோவை பார்க்கும்போது இதுவும் கொஞ்சம் தோணுச்சு. ஆனால் காலையில் ப்ராஃபிட்டில் இருந்தது. அப்படியே கரெக்டாக 2001 வாங்கியிருந்தோம், கொடுத்துட்டோம். ஸோ இதுதான் நடந்தது. ஸோ இன்றைக்கி பார்த்தா சில ஸ்டாக்கு தென்பட்டுருக்கு. அதை நான் ஷார்ட்ஸில் போடுறேன், எடுக்கும்போதும் போடுறேன். இப்போ இதுதான் நம்ம கொடுத்துட்டோம். சின்ன ப்ராஃபிட் தான், ப்ரோக்கரேஜெல்லாம் போக எதிர்பார்த்த ப்ராஃபிட் இல்லை. ஸோ லாஸ் இல்லை, அதனால் ஓகே. ஆப்ஷன்ஸில் ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்கிறனால இது ஒன்றும் பெருசாக தெரில. இந்த எமோஷ்னலை இது நல்லா கற்றுக் கொடுக்கும். அதுதான் நல்லாயிருக்கும் இதில். ஓகே. வேறு எல்லாம் நிறைய வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியெல்லாம் போட்டு வரைஞ்சி காட்டுவாங்க, அங்கேயே பார்க்கலாம். நம்ம இந்த ஸ்விங் ட்ரேடை மட்டும் ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, நன்றி.